இனிய காலை வணக்கம். மகதிஷ்டியின் தினம் ஒரு யோகா. மகதிஷ்டியில் தினம் ஒரு யோகாவில் டெய்லி சிம்பிள் யோகா இன் தமிழ். உங்களுக்கு அனைவருக்கும் நம்ம விநாயகர் சதுர்த்தியோட ஒரு வருஷம் பூர்த்தியாகுது. தினமும் பார்த்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு செய்யக்கூடிய ஆசனத்தின் பெயரானது உந்தன உத்தாசனா என்கிற பெயராகும். இந்த உந்தன உத்தாசனா செய்வதனால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் என்பது பார்த்திங்கன்னா நற்பலன்கள் நிறையாக கிடைக்கும். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வயிற்று பிரச்சனைகள், மலச்சிக்கல்கள் இதெல்லாம் தீர்க்கக்கூடியது தைராய்டு. இந்த மூணுத்துக்கும் ரொம்ப உயர்வான ஒரு ஆசனம்னு சொல்லலாம். இந்த ஆசனத்தை டெய்லி நம்ம செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு அதிக பலன்களை கொடுக்கக்கூடும். வெறும் வயிற்றில் செய்யணும். காலையில் செஞ்சு எழுந்திரிச்சு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் யோகா பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அன்றைய பொழுது ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுக்கு எந்த விதமான மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எந்த வேலைக்கு போனாலும் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஆகாமல் அழகாக அந்த வேலையை முடிச்சிடுவீங்க. கோபங்கிறதே உங்களுக்கு வராது. அதனால தான் உங்களுக்கு இந்த ஆசனங்கள்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல வரோம். இப்போ உந்தன உத்தாசனா அப்படிங்கிறது பேருங்க. இந்த உந்தன உத்தாசனா நம்ம 2 பாகங்களாக பிரிச்சுக்கிறோம். எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் அவரவர்கள் உடலுக்கு தகுந்தா போல் எண்ணிங்க. ஒரு 15 எண்ணிக்கை நார்மலாக, அதே போல் 5 தடவை செய்யணும். நாங்கள் 2 தடவை தான் செஞ்சு காட்டுவோம். நீங்கள் 5 தடவை செஞ்சால் தான் உங்களுக்கு அந்த 20 நிமிஷம் அந்த பூர்த்தியாகவும் செஞ்சதுக்கான பலன்களும் முழுமையாக கிடைக்கும். அதற்கு உடலை நம்ம எப்படி வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வயிற்றில் நம்ம செஞ்சோம்னா நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கருத்து. இப்போ உணவு பழக்கத்தையும் நம்ம யோகாவையும் சம அளவில் நம்ம செஞ்சோம்னா செஞ்ச பலன்கள் ரெண்டாவது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு உடல் முகமும் பொலிவு பெறும். இப்போ யோகா பண்ணிக்கிட்டே வரீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இளமை காலங்கள் திரும்புகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு யோகா அவ்வளோ ஒரு உள்ளுறுப்புக்கு செய்யறதுனால அந்த உறுப்புகள் நன்றாக இயங்கி எந்த ஒரு சக்கரத்தையும் நன்றாக இயங்கக்கூடியதாகும். அதனால தான் நம்ம அந்த ஆசனங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா எல்லா ஆசனமும் நம்ம ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியதாகும். இடுப்புக்கு ஒரு பகுதிக்கு, மார்பகத்துக்கு ஒரு பகுதி, கழுத்து பகுதி, தைராய்டு, அதே போல் நரம்பு சுருட்டல்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் எதுக்காக இருந்தாலும் ஒன்றுத்துக்கும் ஒரு பயிற்சி உண்டு. அதே போல் நிறைய பேருக்கு இடுப்பு வலி ஏற்படும். அந்த வலிகளுக்கும் நம்ம நிவாரணம் எல்லாமே யோகா தான். அப்போ முன்பக்க வலிவு, பின்பக்க வலிவு இப்படிலாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, இப்போ உங்களுக்கு பத்மாசனத்தில் உட்காந்துருக்கிறது, வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்கிறது, இப்படி ஒரு இதையும் நம்ம செய்ய நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறதோ அதை நம்ம ரெகுலராக கண்டினியூஸ் பண்ணிக்கணுங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த உந்தன உத்தாசனா செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த தேங்கனி மரமே நமக்கு கற்பக விருட்சமாகும். புரியுதுங்களா? அதே போல் தெங்கு நீரே தேவாமிர்தம். தெங்கு நீர் உங்களுக்கு தேவாமிர்தமாகும். இளநீர் சாப்பிட்டிங்கன்னா அது என்ன செய்யும், இளமையை என்றைக்கும் காக்கக்கூடியதாகும். இளநீருக்கு அவ்வளோ ஒரு மகத்துவம் இருக்கிறது. அதே போல் இந்த எப்பினியையும் போக்கும் இளநீர் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு இப்போ ஒரு ஆஸ்பத்திரியில் போய் இருக்கீங்க, உடனே இளநீர் வாங்கி கொடுங்க, இல்லாட்டினா சாத்துக்குடி ஜூஸ் புழிஞ்சு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் இந்த பசும்பால் இருக்குது பார்த்தீங்களா, பசும்பால் என்பது அது ஒரு புதிய தேங்காய் பால் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்கள். பசும்பாலை பச்சிளங்குழந்தையை என்ன செய்யும், அது வளர்க்க ஆரம்பிக்கும். குழந்தைக்கு இப்போ தாய்ப்பால் இல்லையா, அப்போ என்ன பண்ணுவாங்க, பசும்பாலை தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த குழந்தை அந்த பாலை, ஏன்னா எந்த விதமான கலப்படமும் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு அது ஆரோக்கியம் இல்லைங்கிறது அது ஆனால் இப்போ அதுதான் நமக்கு வேறு வழி இல்லை. அதுதான் நம்ம கொடுத்தாகணும். அப்படி தான் நம்ம சொல்லணும். மனித உணவில் தேங்கனியும் வாழைப்பழமும் மிக சிறந்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்ல வரும். அதே போல் கதலியும் தேனும் உங்களுக்கு ரொம்ப காலனையே வெல்லுமா. அந்த அளவுக்கு உங்களுக்கு காலன்னா யார், யமனையே வெல்லக்கூடியது தான் இந்த கதலியும் தேனும். அதே போல் கதலியும் கொய்யாவும் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, கட்டிய மலம், இப்போ 2-3 நாளைக்கு உங்களுக்கு மலம் சிக்கல் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதலியும் இந்த கொய்யா பழத்தையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த மலக்கட்டை உடச்சி உங்களுக்கு நார்மலாக இருக்கிறதுக்கு வழிவகை செய்யும். என்ன காரணம், மலக்கட்டு என்ன ஏற்படுறதுக்கு காரணம்னா உணவு பழக்கம்தான். இந்த உணவு பழக்கத்தை சரியான முறையில், சரியான விகிதத்தில், அளவுக்கு அதிகமாக இல்லாமலும், அதாவது குறைவாகவும் இல்லாமலும், இதற்கு நடுத்தரமாக நீங்கள் இந்த உணவை உண்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோயும் கிட்டக்க நெருங்காது. மலமும் உங்களுக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கெலாம் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மலம் பார்த்தீங்கன்னா கட்டு இல்லாமல் நல்ல ஒரு தொய்வாக நல்லா அழகாக உங்களுக்கு வரணும். அதாவது ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சா எப்படி இருக்குமோ அதே போல் உங்களுக்கு டெய்லி உங்களுக்கு அது வந்துக்கிட்டே இருந்ததுன்னா
நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குது. நீங்கள் மலத்திலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாமல் யாருக்கு ஒருத்தவங்களுக்கு டெய்லி அந்த இரவு, அதாவது காலை வேலை இரவு வேலை 2 வேலையும் நம்ம போகணும். ஒரு நாளே தான் போகக்கூடாது. நம்ம 2 வேலையும் போயிட்டு 2 வேலையும் பல் விளக்கணும். இது எல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே ரெகுலராக செஞ்சுக்கிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து இந்த ஆசனம் செஞ்சாலும் அதிக பலன்களை கொடுக்கக்கூடும். இந்த 2ம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆரோக்கியம் உங்களை தேடி வரும். ஆரோக்கியம் இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னே நம்ம என்ன செய்யணும், நம்ம நடைப்பயிற்சி, யோகா பயிற்சி, இப்படி தியான பயிற்சி, இப்படி ஏதாச்சும் ஒன்று செய்யணும். எதுவுமே செய்யாமல் ஒரு 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு அப்புறம் ஏஞ்சி பறக்க அவசரமாக நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போனீங்கன்னா அதில் வந்து உடல் ஆரோக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே போல் இந்த கட்டுன சோறுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, புளி சாதம், இந்த தயிர் சாதம், தேங்காய் சாதம், இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிட்றத தவிர்க்கணும். இப்போ நமக்கு என்ன ஆரோக்கியம் கிடைக்கும், இது வயிறுலாம் நிரம்புமே தவிர நமக்கு உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடியதாகும். நமக்கு பயனுள்ள நல்ல பழங்கள் நிறைய காய்கறிகள் இருக்குது, பசுமையான காய்கறிகள் நிறையா இருக்குது. இப்போ தானிய வகைகள் நிறையா இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்படியே கண்டினியூஸாக கொண்டுகிட்டே வாங்க. இப்போ எண்ணெய் பொருள் இல்லாமல் இந்த எந்த ஒரு தானியங்களையும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் என்றைக்குமே கெட்டு போகாது. வயிற்று எப்பொழுதெல்லாம் பசிக்கிறதோ அப்பொழுதெல்லாம் கையில் ஏதாச்சும் கொஞ்சம் வச்சுக்கணும். நீங்கள் முளைக்கட்டிய பயிராக இருந்தாலும் சரி, தானிய வகைகளாக இருந்தாலும் சரி, சோளமாக இருந்தாலும் சரி, அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் வச்சுக்கணும். இப்போ வச்சுக்கிட்டே நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே வரணும். நீங்கள் வந்து எண்ணெய் இல்லாத பண்டமாக மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோக்கியம் என்றைக்குமே கெட்டு போகாது. எந்த அளவுக்கு நீங்கள் எண்ணெயை பயன்படுத்த நிப்பாட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதே போல் நீராடுறது வந்து நம்ம எண்ணெய் நீராடணும். இது நிறைய அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாள் கரெக்டாக இது பண்ணுவாங்க. செக்கில் வந்து எண்ணெய் ஆடுவாங்க. இப்போலாம் வந்து எண்ணெய் நல்ல எண்ணெயே உங்களுக்கு கிடைக்கிறதே ஒரு பெரிய அரிதாக இருக்குது. அதனால சீசனில் நமக்கு வந்து எண்ணெய் கிடைக்குது, எள்ளு கிடைக்குதா, எள்ளை வாங்கி நீங்கள் வந்து காய வச்சு நீங்களே அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் தேங்காய் எண்ணெயும் அப்படி தான், கலப்படங்கள் நிறையா இருக்குது. தேங்காயை வந்து நீங்கள் பத்தையை வாங்கி நீங்கள் வந்து காய வச்சு அதை எண்ணெயை ஆடி அதில் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதில் எலுமிச்சம்பழம், இந்த வெள்ளை கட்டி இதெல்லாம் போடுவாங்க. போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நறுமணமாகவும் இருக்கும், கெட்டும் போகாது. இப்படி வந்து உடல் ஆரோக்கியத்துக்காகவே நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ வந்து இப்போ பிஸ்னஸுங்கிற பேரில் உங்களுக்கு வந்து கலப்படங்கள் அதிகமாக இருக்குது. அதனால தான் சொல்கிறோம், இப்போ எண்ணெயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமலும் இருக்க முடியாது, அதே சமயத்தில் யூஸ் பண்ணுறதும் சிறந்ததாக இருக்கணுங்கிறத நம்ம சொல்ல வரோம். உந்தன உத்தாசனம் நம்ம வந்து சிறிய பயிற்சிக்கு அப்புறம் நம்ம வந்து போகிறோம். இப்போ இது முதல் சுற்று, 2வது சுற்று. இந்த முதல் சுற்றும் 2வது சுற்றுக்கும் இடையில வந்து மூச்சு சுவாசம் செஞ்சிட்டோம்னா நம்ம அதற்கான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். காலை வந்து ஒரு அடி அகலத்துக்கு வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிங்க. வச்சுக்கிட்டு உடலை வந்து நேராக வச்சுக்கிட்டு அப்படி நீங்கள் ஒரு 5 நடை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த தசைகள்லாம் வந்து ஃப்ரீ ஆகிடும். நீங்கள் செய்யறதுக்கான ஆசனம் செய்யறதுக்கான வழிவகைகள் இருக்கும். இப்போ நல்லா கவனிங்க. இப்படி வச்சுக்கிட்டு உடம்பை நேராக்கி கழுத்தை எந்த அளவுக்கு பின்னாடி திருப்ப முடியுமோ அதையும் செய்யலாம். இல்லாட்டினா கையை ஊனிக்கிட்டு இந்த ஆசனத்தோட பேர் உந்தன உத்தாசனம். எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. மூச்சு சுவாசம் பண்ணிங்க. மூச்சு சுவாசம் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ வந்து நம்ம இந்த ஆசனம் செஞ்சதுக்கான பலன்களும் கிடைக்கும். அதே சமயத்தில் எந்த ஒரு இறைப்பு இல்லாமலும் அந்த கடினமான ஆசனங்கள் செஞ்சாலும் நமக்கு வந்து அதை எளிமையாக ஆக்கிடுறது இந்த மூச்சு சுவாசம். நீங்கள் என்ன செஞ்சாலும் உடனே உங்களுக்கு உடம்பு வந்து ரிலீஃப் பண்ணி விட்ரும். அதனால தான் இந்த மூச்சு சுவாசம் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் எண்ணிக்கையில் பண்ணக்கூடாது. நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களுக்கு வந்து மூச்சு சுவாசம் பண்ணாலும் அந்த அளவுக்கு உங்களுக்கு மூச்சு வந்து இறைப்பு இல்லாமலும் அதே சமயத்தில் சுவாசங்கள் வந்து நன்றாக ஃப்ரீயாக உங்களுக்கு போயிட்டு வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரோம். அதேமாரி இந்த உந்தன உத்தாசனா நம்ம செய்கிறோம். இப்போ 2வது பாகத்துக்கும் நம்ம போகிறோம். அந்த எளிய பயிற்சி தான் நீங்கள் செய்யணும். எளிய பயிற்சி செஞ்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமேலுக்கு தான் நீங்கள் ஆசனத்துக்கு போகணும். இது இப்போ நம்ம ஒரு நடை தான் செஞ்சுருக்கோம். நீங்கள் அதே போல் 5 நடை செய்யணும். இப்போ நாங்கள் 2 நடை தான் செஞ்சு காட்டுவோம். டைமிங்கை தான், புரியுதுங்களா? இப்போது நம்ம அடுத்த இதுக்கு நிலைக்கு போக போகிறோம்.
எண்ணிக்கை 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. நன்றி ஜேகே ஐயா. பொறுமையாக இது பண்ணோம். சமயத்தில் பின்னாடி தள்ளி விட்டுரும். நீங்கள் நல்லா உட்காந்து நேராக இருக்கக்குள்ள பின்னாடி வந்து தள்ளி விட்டுரும். மூச்சு சுவாசம். நம்ம இந்த 2 பாகங்கள் பிரிச்சிட்டோம். 2 பாகம் பிரித்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து பலன்களை சொல்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நீங்கள் இந்த உத்தாசனா செஞ்சால் என்ன பலன்கள் கிடைக்குங்கிறத நம்ம முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தைராய்டு பிரச்சனையில் அதிகமாக பேர் இருக்கிறாங்க. அதனால் இவங்க வந்து இந்த கழுத்து பகுதி நன்றாக பின்புறம் திருப்பப்படுவதால் இந்த தைராய்டு பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வாக இருக்கும் என்று இந்த ஆசனம் சொல்லுது. இந்த ஆசனத்தை ரெகுலராக நீங்கள் பயன்படுத்தணும். இப்போ நம்ம போன நட ஒரு ஆசனம் செஞ்சு கொடுத்தோம். அதே போல் இந்த ஆசனம் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டுக்கு மிகச்சிறந்த. அதே போல் மார்பகம் வந்து பார்த்திங்கன்னா குறுகி வராது. நல்ல மார்பகம் நன்றாக விரிவடைந்து மூச்சு சுவாசம் வந்து எளிமையாக இருக்கும். உங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு எந்த திணறலும் இல்லாமல் இருக்கும். அதே போல் உட்கார்ந்து நம்ம வந்து கழுத்தை திருப்பி கைகளை வந்து கீழே ஊனறதுனால வயிற்றில் உள்ள அந்த அந்த என்ன சொல்லுவோம், உணவு பாதை தனியாகவும் மலம் போகிறதுக்கு தனியாகவும் பிரித்து உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் இருப்பதற்கு இது ஒரு வழிவகை செய்யும். மலச்சிக்கலே வராது. இதை நீங்கள் டெய்லி செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா மலச்சிக்கல் வராமல் தவிர்க்கப்படும். அதே போல் மார்பகத்தில் உள்ளார உள்ள உறுப்புகள்லாம் நன்றாக இயங்கக்கூடும். இந்த கை, கால், மூட்டு பகுதி அனைத்தும் திறம்பட செயல்படுறதுனால அதுக்கு வந்து நல்ல ஒரு பயிற்சியாக இந்த ஆசனங்கள் விளங்குகிறது. அதே போல் வயிற்றில் உள்ள இந்த செருங்குடல், பெருங்குடல், நுரையீரல் பகுதி இனி அனைத்துமே நன்றாக செயல்படும். அப்படி செயல்படுறதுனால என்ன ஆகும்னா, இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோமோ சாப்பிட்ட உணவில் உள்ள சத்துக்கள் அனையும் ரத்தமாக மாறி ஒரு பக்கமோ கழிவுகள் வந்து ஒரு பக்கமோ விலைக்கு விடுறதுக்கு இது ஒரு ஆசனங்கள் சிறந்த ஆசனமாக இருக்கும். ரத்த ஓட்டம் ஒரே சீராக இருக்கும். அதிக எதுவும் இருக்காது, குறைச்சலாகவும் இருக்காது. ஒரே சீராக இருந்தால் தான் நமக்கு இருக்கணும். கழுத்து வலி யாருக்காச்சும் ஏற்பட்டதுன்னா இந்த ஆசனங்கள் செஞ்சிங்கன்னா கழுத்து வலியிலேருந்து உங்களுக்கு விடுபடுவீங்க. சில பேருக்கு உட்காந்தே வேலை பார்க்கறதுனால தோள்பட்டை வலி, கழுத்து வலி ஏற்படும். அப்போ இந்த ஆசனம் மாரி உட்காந்து கழுத்தை நல்லா பின்னாடி திருப்பிக்கிட்டு உங்களால் எவ்வளோ எண்ணிக்கை செய்ய முடியுமோ அவ்வளோ எண்ணிக்கை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா இது ஒரு சிறப்பான ஆசனமாக இது. அதே போல் தடை பகுதி வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். தேவையில்லாத கொழுப்புகள்லாம் போய் சேர்ந்துருக்கும். என்ன காரணம்னா எந்த விதமான பயிற்சி, நடைப்பயிற்சியோ எதுவுமே இல்லாததுனால அந்த பகுதியெல்லாம் இருக்கும். உடலுக்கு அதிகமான எடையை கொடுக்கக்கூடியது ஆகும். இதெல்லாம் இந்த வயிற்று பகுதி, தொடை பகுதியெலாம் இதெல்லாம் வந்து கொழுப்புகள்லாம் குறைஞ்சி தானாக தன் நிலைக்கு வர்றதுக்கான இந்த ஆசனங்கள் வந்து உங்களுக்கு மிகவும் அருமையாக அதே போல் இடுப்பு பகுதி, முதுகு பகுதி, எலும்பு இதெல்லாம் வந்து நன்றாக செயல்படக்கூடியதாகும். எவ்வளோ அடுக்குகள் இருக்கோ அவ்வளோ அடுக்குகளுக்கும் வேலை கொடுக்கக்கூடியதாகும். ஆக மொத்தத்தில் அனைத்து சக்கரங்களும் இயங்கக்கூடிய இந்த ஆசனம் பேர் உத்தாசனான்னு பேர். இதை வந்து செஞ்சு பழகுங்கள். மகதிஷ்டி தினம்புரி யோகாவை மறக்காமல் பாருங்கள். வருகின்ற விநாயகர் சதுர்த்தியோட 365 நாள் பூர்த்தியாகுது. அதனால் அனைவருக்கும் எங்களுடைய காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு நாளைக்கு மீண்டும் ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.